guys, welcome back. இன்னைக்கு சண்டேனாலே நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலில் தான் நம்ம லஞ்ச் டைம் வீடியோ எடுத்து வருவோம். பட் இது வந்து இந்த காரம் சாரமாக லஞ்சுக்கு சாப்பிட்ற ஐட்டம் கிடையாது. இது லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் ஐட்டம். ஸ்வீட் பால்ஸ், கலர்ஃபுல் ரவா லட்டு, சொஜ்ஜி லட்டு ரெசிபி அப்படின்னு போட்டிருக்காரு. எனக்கு இந்த ஃபெஸ்டிவல் லட்டு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு. எனக்கு பேர் என்ன? பூந்தி லட்டு. எங்கள் ஊரில் ஒரு விஷ்ணு கோயில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட போனாலே வரும்போது பிரசாதம் விற்பாங்க. அதில் பெரிய பெரிய லட்டு வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது 4-5 வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது செமையாக இருக்கும். அதுக்காகவே அந்த கோயிலுக்கெல்லாம் போன காலகட்டம்லாம் உண்டு நான் சின்ன வயசில். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கலர்ஃபுல் ரவா லட்டு. தம்ப்நெயில் பார்த்தேன், சும்மா அழகான கலரில் செஞ்சு வச்சுருக்காங்க. ரவா லட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் இது எப்படி செய்கிறது என்னதுன்னு. இருந்தாலும் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலோட இன்னைக்கு சேர்ந்து பார்த்து வர்ச்சுவலாக சாப்பிடுவோம். ரெடி? இது ஒரு 8 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு எல்லாருக்குமா கட்டி இனிக்க ரவா லட்டு செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சொட்டா எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. தாத்தாக்கு என்ன வயசு இருக்கும்? எவ்வளவு வெயிட்ட கால்ல வச்சிருக்காங்க? ரவா மாவே எல்லாத்தையும் கொட்டு கட்டி விட அப்படியே எல்லாத்தையும் நெய் போட்டு அந்த ஒரு கலருக்கு அவங்க என்ன ஆட் பண்றாங்கன்னு பார்ப்போம். அந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. மணலாம் சூப்பரா இருக்கு. ஸ்பீக்கர்ல ஏதோ பாட்டு போகுது. ஆஹா, நெய் கொஞ்சம் கூடலையா இதுக்கு? அடுத்தது இது முந்திரி திராட்சையும் பருப்பாங்க. சொல்லுது இங்க இருக்கு. வேற விஷயங்கள சக்கரை பச்சை தண்ணி அவ்வளவு சக்கரையா? சர்க்கரையில தான் அது பிடிக்கிற மாதிரி பழம் பாருங்க. தேங்காய் பொடி விடுங்க. நெய்யில வறுத்த ரவா மாவே கிண்டு முத்து வாங்கிக்கலாம். கிண்டிக்கிறது நல்லா மணக்கு அந்த நெய். நெய்யில வறுத்த முந்திரி, நெய்யில வறுத்த உலர் திராட்சை, ஏலக்காய் பொடி, முணுக்கின ஏலக்காய். இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் குறைவு என்ன? சுத்தமான நாட்டு பசு நெய். மறுபடியுமா? இதுல நம்ம இதுல சேர்க்கறது எக்ஸ்ட்ரா மில்க் மேட், சீனியை குறைச்சிட்டு. இதை சும்மா கரண்டியில் அள்ளி சாப்பிடலாம் போல இருக்கு, உருண்டை பிடிக்காம. அளந்தது மாதிரி அள்ளி போடணும்.
அப்பா சிந்தாம போடுங்கப்பா. எனக்கு இப்போ அந்த மனம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. நெய் ஏலக்காய் நல்லா நெய் தூக்கலாக இருக்கு. பொங்கல் மாதிரி இருக்கு தூரத்துல இருந்து பார்க்க. என்ன சார் எனக்கு பொங்கல் சாப்பிடணும் போல இருக்கு. கலரிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் நினச்சேன் நேச்சுரலாக ஏதாவது ஆட் பண்ணுவாங்க, பழச்சாறு அப்படி இப்படின்னு. இதுக்கு பழச்சாறு போட்டால் டேஸ்ட் மாறிடும். நல்லா கலர் அந்த பிளேன் அவங்க வச்சிருக்காங்க. இதை இப்போ உருண்டை பிடிக்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுமோ. என்ன மச்சான் நீ 2 வீல விட்ட மாட்ட வீரனா மச்சான் நீ வர வர நல்லா உருட்டுறா. நல்லா ஊத்துறேன். இவ்வளோதானே? இந்த அளவு ஓகேதானா? அதான் அளவு 60 70. இது கொஞ்சம் லைட்டா இறங்கி வரும். 70. இப்போ அதை ரவாவிலையா துவைச்சாங்க திருப்பி? ஆனா நம்ம செய்யறது அப்படியே ஊத்தி வைக்கிறாங்க. ரவாவா தேங்காய் பூவா? தேங்காய் பூ அந்த வறுத்தது ரெடிமேட் தேங்காய். எடுத்து சாப்பிடுங்க. சாக்லேட் ப்ரௌன். அது என்னடா இப்படி உட்காந்து பேசி பேசி உருட்ட நல்லா இருக்கு. பயப்படணும்ல. நச்சு போட்டு தமிழ்ல ஒரு பிங்க்கும் தெரியுமா மாதிரி. என்னைக்கு ஒண்ணா உட்காந்து பிறக்குறது. அவங்க லட்டோட நம்ம லட்டு தான் சூப்பர். தாத்தா என்ன அந்த தட்டுப்புல ஒரே பச்சையா தான் தெரியுது. ஏன் வெள்ளை கலர் தான் அதிகமா இருக்கு? முடிகிற டைம் வலிச்சு நமக்கு நிறைய கொடுத்தோம். இது காரணமாடா? ஏங்க எவ்வளவு பெரிய லட்டு வீட்டுக்கு அப்படியே அருமையா இருக்கா? பச்சை கலர் ரவா பெருசா உருட்டி வச்சிட்டாங்க. போட்டினே நாங்க கூட தரமா யாரோ ஒரு ஆள் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அது எனக்கு முக்குத்தி நம்மளுக்கு மஞ்சளுக்கு யால்ல பாத்து வீட்டு சத்தத்தை பத்தியா ஒரு மஞ்சள் குறைவா இருக்கு. ரவா லட்டு கமகமனு நெய் வாசத்தோட தித்திக்குது தாத்தா. எனக்கு 3 முட்டை ஒரே லட்டுல. உங்களுக்கு வந்து 1 லட்டு தான். அந்த பெரிய லட்டு யாருக்கு? அதானே நல்லா இருக்கு. கமகமனு நெய் ஊத்தி ரவாவை வறுத்து எடுத்துட்டு நெய்யிலே வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து இனிக்க இனிக்க சர்க்கரையை கொட்டி கொஞ்சமா ஏலக்காய் முடுக்கி போட்டதுக்கு அதுக்கும் இந்த ரவா லட்டு தித்திக்குது. இப்பதான் ஞாபகம் லட்டு வைக்கிறாங்க. சேர்த்து வைக்கிது அவரை சாப்பிடுறாங்க. எனக்கு லஞ்ச் இல்லை, பட் சிம்பிளாக நல்லா இருந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை அந்த கலரெல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு விதமாக குழச்சி வச்சாங்கல்ல, அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து எடுத்து சாப்பிட்டு கேசரி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஈரலிப்பாக இருந்தது சுட சுட. அது அப்படியே எடுத்து சாப்பிட்டு எனக்கு லட்டை தாண்டி அதான் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியல, பட் நைஸ், வெரி நைஸ். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.